பிரியமானவர்களே, நம்பிக்கை அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது தான் நம்பிக்கை. நீங்கள் கூப்பிட்ட மாத்திரத்திலே பதிலை கொடுப்பது தான் நம்பிக்கை. உங்களுக்கு துணை செய்து உங்கள் ஆத்மாவை தேற்றி அனுகூலமான அடையாளத்தை காண்பிப்பது தாங்க நம்பிக்கை. உங்கள் எதிர்காலத்துக்கும் ஒரு நிச்சயத்தை கொடுப்பது தான் நம்பிக்கை. இப்படியாப்பட்ட நம்பிக்கையை யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஒருவரும் கொடுப்பார் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்பத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கக்குள்ள நீங்கள் ஏன் கலங்குறீங்க? அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீதிமொழிகள் 28:25 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். உங்களுடைய வறண்ட வாழ்க்கை நீரூற்றாய் மாறும். உங்களுடைய வனாந்தரம் செழிக்கும். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறபடியால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும், நிச்சயமாய் வரும். பயப்படாதீர்கள்.